ஹாய் கைஸ். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆர்எஸ்ஐ. ஸோ வாட் இஸ் ஆர்எஸ்ஐ? ஆர்எஸ்ஐ யூஸ் பண்ணி எப்படி நம்ம ட்ரேட்ஸ் பண்ணலாம்? ஸோ ஆர்எஸ்ஐ வந்து எந்த விதத்தில் நம்ம வந்து சார்ட்டை கூட அட்ஜஸ்ட் பண்ணி ட்ரேட் பண்ண முடியும், அது கூட என்னென்ன டேட்டாஸ் நம்ம ஆட் பண்ணி ட்ரேட் பண்ணால் நம்ம கொஞ்சம் சேஃபாக ஃபீல் பண்ணுவோம். ஸோ கரெக்டான என்ட்ரி அண்ட் எக்ஸிட், ஸோ இந்த ஏரியாவில் நம்ம எப்படி வந்து ட்ரேடை வந்து எக்ஸிக்யூட் பண்ணலாம் அப்படின்றத நம்ம கண்டிப்பாக அந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஹலோ, சொல்லு மேக்ஸ். சொல்லு மேக்ஸ். ஆமாம் ஆமாம். நான் கூப்பிட்றேன். லைவ் இல்லை, கொஞ்சம் கிளாஸ். ஓகே. ஸோ வாட் இஸ் ஆர்எஸ்ஐ? இது ஜஸ்ட் இந்த சென்டென்ஸ்லாம் நான் எங்கேருந்து எடுத்தேன்னா ஜஸ்ட் கூகுள்லேருந்து எடுத்தேன். சிம்பிளாக பார்க்கலாம். ரிலேட்டிவ் ஸ்ட்ரென்த் அண்ட் இண்டெக்ஸ் வருது. ஸோ இந்த ஸ்டார் மார்க்கெட்டு வந்து ரிலேட்டிவ் ஸ்ட்ரென்த் இண்டெக்ஸ் இட்ஸ் a technical analysis indicator. ஸோ இது வந்து ஒரு இண்டிகேட்டர் தான் that measures the speed and magnitude of recent price changes to assess the stock and overbought or oversold. Displayed the line graph ranging. ஓகே, ஒன்றும் கிடையாது. ஸோ இந்த சென்டென்ஸ் எல்லாம் அப்படியே தூக்கி போட்டிருக்கேன். இதுதான் நம்மளுக்கு தேவையான கண்டென்ட்ஸு. இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இந்த கிராஃபோட ரேஞ்ச் ஃப்ரம் பார்த்தீங்கன்னா 0 to 100 வரையும் இருக்கும். சரிங்களா? ஸோ 70 டிபிக்கலி இண்டிகேட்ஸ் ஓவர் பாட் கண்டிஷன்ஸ். அதாவது 70 வரையும் போயிடுச்சுன்னா அது வந்து ஓவர் பாட் கண்டிஷன் போயிடும். அதாவது பொட்டன்ஷியல் ஓவர் வேல்யூடு. ஸோ அது வந்து அதிகப்படியாக அது வந்து ஓவர் வேல்யூடு ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி மென்ஷன். ஓகேங்களா? சப்போர்ட் பிலோ 30 கீழே போகுதுன்னா ஓவர் சோல்டு கண்டிஷன்ஸ். ஸோ பொட்டன்ஷியலி அண்டர் வேல்யூடு. ஏன்னா ஸோ பொட்டன்ஷியலி அண்டர் வேல்யூனா ரொம்ப கீழே போயிடுச்சு அப்படின்ற மாதிரி கண்டிஷன்ஸ் ஆகும். ஸோ ஓவர் சோல்டுனா மார்க்கெட் வந்து கீழே இறங்க போகுது. ஐ மீன் ஓவர் வேல்யூடு அப்படின்னா அது ரொம்ப அந்த ப்ரைஸ் வந்து ரொம்ப அதிகமாக மேலே மூவ் ஆயிடுச்சு. ஸோ அதனால அது எந்த டைம்லையும் அது கீழே வரலாம் அப்படின்ற மாதிரி கண்டிஷன்ஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பொட்டன்ஷியலி அண்டர் வேல்யூடு. ஸோ அந்த வேல்யூஸ் வந்து ரொம்ப கீழே போயிடுச்சு. ஸோ அது எப்போ வேணால் மேலே வரலாம். இதுதான் அதோட மீனிங்கு. ஸோ சிம்பிளாக ஞாபகம் வச்சுங்க, அந்த கிராஃபோட இது வந்து 0 to 100 வந்து இதுதான் மெயின் கர்வ். இந்த வீடியோவில் இருக்கிற மெயின் கர்வ் இதுதான். 0 to 100ன்றது வேல்யூ. 70க்கு மேலே இருந்தால் பொட்டன்ஷியல் ஓவர் வேல்யூடு. அப்படின்னா மார்க்கெட்டு அதிகமாக வேல்யூ மேலே அதோட வேல்யூஸ்லாம் ரொம்ப மேலே போயிடுச்சு. ஸோ எப்போ வேணால் வந்து கீழே விழலாம். அதுதான் அதோட மீனிங். ஓகேங்களா? ரெண்டாவது 30க்கு கீழே போயிடுச்சுன்னா அது ரொம்ப அண்டர் வேல்யூ ஆயிடுச்சு. அதாவது ரொம்ப வேல்யூ கீழே போயிடுச்சு. ஸோ அதோட வேல்யூ எப்போதுமே மேலே வரலாம் அப்படின்றது அதோட மீனிங். ஸோ மார்க்கெட்டில் என்ன பண்ணணும்னா 70 to 30s இந்த மிடில்குள்ளேயே அவங்க மெயின்டைன் பண்ணணுன்றது தான் மெயின்டைன் பண்ணுவாங்க ஆக்சுவலாக 70 to 30s. அப்போ எப்போல்லாம் ஓவர் வேல்யூடு ஆகுதோ ஸோ அப்போ மார்க்கெட் கீழே வரும். அண்டர் வேல்யூக்கு போகும்போது மார்க்கெட் திரும்ப மேலே ஏறும். ஸோ இதுதான் அதோட கண்டிஷன்ஸு. ஸோ இதை வந்து நம்ம கிராஃபில் எப்படி வச்சு யூஸ் பண்ணலாம் அப்படின்றது மெயினாக பார்க்கலாம். அதே ஸோ பொசிஷன் டேக்கர் பண்ணலாமா இல்லை ஸ்கேல்பர் பண்ணலாமா? ஸோ ஸ்கேல்பர் பண்ணணும்னா எந்த டைம் ஃப்ரேமில் பண்ணணும்? ஸோ பொசிஷன் டேக்கர்னா அவர் எந்த டைமில் பண்ணணும்? ஏன்னா மந்த்லி ஹோல்ட் பண்ணுறவங்க அப்படின்றத அவங்க என்ன பண்ணணும்? ஸோ எந்த டைம் ஃப்ரேம் பண்ணுறது? அது எல்லாத்தையுமே நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்கிறேன். சரிங்களா? ஸோ நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம், சார்ட்டுக்கு போயிடலாம். ஸோ இன்னைக்கு நடந்தது ஆக்சுவலாக. ஸோ ஆர்எஸ்ஐ தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ ஆர்எஸ்ஐ ஜென்ரலாக வந்து அதோட செட்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா 14 SMA 14 லென்த் ஃபுல்லாக 14 இது 15 வைக்க சொல்லுவாங்க. அது ஏன் வைக்க சொல்கிறாங்களா எனக்கு ஒன்றுமே புரியல. ஸோ அதெல்லாம் நம்ம ரொம்ப ஆராய்ச்சி பண்ண தேவையில்ல. நம்மளுக்கு தேவையான அவுட்புட்ஸ் கிடைக்குதா மட்டும் பார்க்கலாம். சரிங்களா? இது நான் வந்து 1 minutes டைம் ஃப்ரேமில் இருக்குது இப்போதைக்கு. ஃபஸ்ட்டு நம்ம ஒரு பொசிஷன் டேக்கர், அதாவது ஒன் மந்த்தில் ஹோல்ட் பண்ணுற பீப்புள் அவங்களாம் என்ன பண்ணலாம் அப்படின்றத வந்து நான் காட்டுறேன். ஸோ அவங்க எந்த டைம் ஃப்ரேமில் யூஸ் பண்ணலாம் அப்படின்றத நான் சொல்கிறேன். என்ன பக்கத்துலேயும் ஒரு 1 month அப்படிலாம் ஹோல்ட் பண்ணுறவங்க 1 day கேண்டில். ஸோ 1 day கேண்டிலில் நீங்கள் அதை யூஸ் பண்ணலாம். ஸோ நீங்கள் உங்களால் பார்க்கணும் 70 and 30. ஸோ இதுதான் ரேஞ்சஸ்ஸு. இந்த 70 கிட்ட மார்க்கெட் போயிடுச்சுன்னா ஓவர் வேல்யூடு. ஸோ அப்போ எக்ஸாக்டாக இந்த நான் கர்சர் வைக்கும் போது தெரியுதா உங்களுக்கு, இந்த ஏரியாவில் போயிடுச்சு அப்படின்னா மார்க்கெட் இந்த ரேஞ்சில் போயிடுச்சோன்னா மார்க்கெட் என்ன பண்ணும்போது ஓவர் வேல்யூடு. ஸோ அதுலேருந்து மார்க்கெட் திரும்ப கீழே வந்தே ஆகணும் அப்படின்ற மாதிரி கட்டாயத்தில் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா
இதுவும் சார்ட்டும் மேட்ச் ஆகுது. எப்படி? இதுவும் சார்ட்டும் மேட்ச் ஆகுது. ஸோ அதுலேருந்து மார்க்கெட் கீழே வந்திருக்கு. ஸோ இந்த இடத்துல வந்து மார்க்கெட் ஆல்மோஸ்ட் இந்த ஏரியாவில் அது 30 கிட்ட வந்துருச்சு. ஸோ ஓவர் சோல்டு ஏரியா கிட்ட வந்துருச்சு. அதுக்கப்புறம் இங்கேருந்து புல் பேக். ஓகேங்களா? இது எப்போ ஒர்க் ஆகாதுன்றத சொன்னீங்க பார்த்தீங்கன்னா, நமக்கு மார்க்கெட் கன்சால்டேஷன் ஆகும்போது, இந்த மாதிரி கன்சால்டேஷன் ஆகும்போது மேலே தான் போயிட்டு இருக்கு. நல்லா பாருங்க. மார்க்கெட்டோட கண்டிஷன்ஸ் வந்து நல்லா இந்த ஆர்எஸ்ஐ வந்து கரெக்டா பார்க்க தெரிஞ்சாதான் நம்மளால வந்து ட்ரேட்ஸை கரெக்டா எக்ஸிக்யூட் பண்ண முடியும். நல்லா பாருங்க. இந்த இடத்துல நம்மளுக்கு ஆர்எஸ்ஐ மேட்ச் ஆகுது. இந்த இடத்துலயும் நம்மளுக்கு ஆர்எஸ்ஐ மேட்ச் ஆகுது. பட் ஆனால் இந்த ஏரியாவில் பாருங்க மார்க்கெட் மேலே தான் போயிட்டு இருக்கு. பட் இந்த மாதிரி சைடில் கன்சல்டேஷன் ஆகும்போது ஆர்எஸ்ஐ வந்து அதோட ரேஞ்சில் போகாம அதோட 50% ரேஞ்சிலேயே மார்க்கெட் சுத்திட்டே இருக்கு. நல்லா பாருங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இந்த மாதிரி சைடில் போகும்போது ட்ரேட் பண்ணக்கூடாது. ஸோ ஆர்எஸ்ஐ வந்து நமக்கு ரொம்ப மேலேயும் போல கீழேயும் வரல. அப்ப என்ன சொல்லுது அப்படின்னா சைட்வேஸ்ல போகுது. அப்ப இந்த இடத்துல நமக்கு சைட்வேஸ் அடிக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி இருக்கு. சைட்வேஸ்ல போறதுனால நமக்கு வந்து பெரிய வேல்யூஸ் நம்மளால கேப்சர் பண்ண முடியாது. இவர் ஓவர் சோல்டு ஏரியாவுக்கும் போகல, ஓவர் பாட் ஏரியாவுக்கும் போகல. ஸோ அதனால அப்படியே இருக்குது. ஓகேங்களா? ஸோ இது வந்து ஒன் டே கேண்டில் நல்லா வச்சுங்க. இது வந்து ஒரு ஒன் டே கேண்டில். ஒன் டே கேண்டில்ல இதுலேருந்து ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக தெரியும். ஃபர்ஸ்ட் மந்த்லி ஹோல்டு பண்ணுறவங்க ஸ்விங் ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு ஆர்எஸ்ஐ ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஸ்விங் ட்ரேட் பண்ணுறவங்க எப்போதுமே வந்து என்ன பண்ணணும், ரொம்ப ஓவர் சோல்டு ஏரியாவுக்கிட்ட போகும்போது தே கேன் ஸ்டார்ட் பை. ஓகேங்களா? அதே மாதிரி நல்லா பாருங்க. இந்த இடத்துல சைட்வேஸ் ஆயிடுச்சா, அடுத்து இந்த இடத்துல பாருங்க. இந்த இடத்துல போயிருக்கு. ஆனா மார்க்கெட் வந்து சைட்வேஸ்ல கீழே இறங்குனாலுமே அந்த அளவுக்கு கீழே வரல. அப்ப நமக்கு திரும்ப இதே இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு நல்ல லோ கிடைக்கும். அதாவது ப்ரீவியஸ் லெவல் சப்போர்ட் கிடைக்குதா, இந்த இடத்துலயும் நமக்கு சப்போர்ட் கிடைக்குது. இந்த இடத்துல நமக்கு ஒரு சப்போர்ட் இருக்கு. ஆர்எஸ்ஐ நமக்கு என்ன இண்டிகேட்டர், நான் லோவில் இருக்கேன் அப்படின்றத இண்டிகேட் பண்ணுது. சரிங்களா? இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து எந்த ஒரு இன்புட்ஸுமே கிடைச்சிருக்காது. பட் ஆனா இந்த இடத்துல ஒரு டவுன் நல்ல டவுன் கிடைச்சிச்சுன்னா ஆர்எஸ்ஐ நல்லா கீழே விழுந்துரும். ஆர்எஸ்ஐ கீழே நல்லா விழும்போது நம்மளுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். எக்ஸாக்டா இந்த ஏரியாவில் நமக்கு சப்போர்ட் கிடைக்குதா, இங்கேயும் சப்போர்ட். ஸோ இங்கே ஒரு சப்போர்ட் கிடைக்குது. ஸோ மேட்ச் ஆகுது ஆர்எஸ்ஐ சார்ட்டு கூட. எப்போல்லாம் ஆர்எஸ்ஐ வந்து சார்ட்டு கூட மேட்ச் ஆகுதோ அப்போல்லாம் உங்களோட எக்ஸிக்யூஷனை பண்ணலாம். ஸோ திரும்ப நம்ம இந்த ஏரியாவில் இந்த கேண்டில் வந்தோட நம்ம ஆப்ஷன் பையிங்க்கு ட்ரை பண்ணிட்டு ஸ்விங் ட்ரேட். திரும்ப இதோட ஹை ப்ரீவியஸ் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ட் இந்த ஏரியா இருக்கு. அப்போ இந்த இடத்துல போகணும் நம்மளுக்கு ஓரளவுக்கு ப்ரீவியஸ் லெவல் சப்போர்ட் இந்த இடத்துல ரெசிஸ்டன்ட் ஆக்ட் ஆகும். ஸோ இந்த இடத்துல வரும்போது நம்ம வித்துட்டு திரும்பவும் இதே லோவுக்கு வரும்போது பாருங்க மார்க்கெட் ஓரளவுக்கு லோ கொடுத்துருக்கா. ஸோ இந்த இடத்துல எக்ஸிக்யூட் பண்ணலாம். இது வந்து ஒரு ஸ்விங் ட்ரேட் பண்றவங்க, பொசிஷன் ஓவர் டேக் பண்றவங்க, அவங்களாம் வந்து ஆர்எஸ்ஐயை இப்படிதான் யூஸ் பண்ணிக்கணும். ஸோ ஆர்எஸ்ஐ எப்போதுமே 70 அபோவ் போயிருக்கணும், இல்லை 30க்கு அபோவ் கீழே வந்திருக்கணும். இது ரெண்டு விதத்துல ஏதாவது ஒண்ணு இருந்தா மட்டும்தான் நீங்க வந்து மார்க்கெட்டுக்குள்ள என்ட்ரி ஆகணுன்றதுதான் இதோட ஃபைனல். அதாவது எப்படின்னா, ஒன்னு மார்க்கெட் 30க்கு கீழே வந்திருந்தா நீங்க பையிங் ஆப்பர்ச்சுனிட்டியை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இல்ல எனக்கு 70க்கு மேல போயிடுச்சுன்னா புட் சைட்ல பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். சரிங்களா? ஸோ அந்த மாதிரி தான் இது வந்து ஒன் டே கேண்டில். ஓகேங்களா? இதை வச்சு ஆப்ஷன்ஸ்ல எப்படி ட்ரேட் பண்றது அப்படின்றது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் வந்து ஸ்கேல்பர். ஸோ ஸ்கேல்பர் வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னா என்ன பொறுத்தவரையும் 1 மினிட் கேண்டில் தான் பெஸ்ட். ஸோ இது வந்து ஒரு 1 மினிட் கேண்டில். ஸோ மார்க்கெட் இன்னைக்கான மார்க்கெட்ஸே நம்ம எடுத்துக்கலாம். இன்னைக்கு மார்க்கெட் எப்படி ட்ரேட் ஆச்சுன்றது எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதுவே நம்ம எடுத்துக்கலாம். ஸோ மார்க்கெட் வந்து எனக்கு வந்து இன்னைக்கு வந்து இந்த ஏரியாவில் எடுத்திருக்கு. அதாவது இது இந்த ஏரியா தான் வந்து நமக்கு என்னது மார்க்கெட் வந்து எடுத்திருக்கு. சரிங்களா? இதுதான் வந்து இன்னைக்கானது. அதாவது இங்க தான் ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஸோ இதுதான் ஸ்டார்ட். நல்லா பாருங்க. ஆர்எஸ்ஐ எனக்கு இண்டிகேட் என்ன பண்றது, எனக்கு வந்து மார்க்கெட் இந்த இடத்துல ஓப்பன் ஆகி இந்த இடத்துல ஓப்பன் ஆகி நல்ல ஒரு ஹை கொடுத்தது. ஹை கொடுக்கும்போது நான் ஆர்எஸ்ஐ செக் பண்றேன். ஆர்எஸ்ஐ செக் பண்ணும்போது எனக்கு வந்து நான் ஓவர் பாட் ஏரியாவுக்கு போயிடுச்சு. ஸோ மார்க்கெட் எப்போ வேணா கீழே இருக்கலாம் அப்படின்றது ஒரு கண்டிஷன்ஸ் ஒன்று இருக்கு. ஒன்று நீங்க ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்க. ரெண்டாவது இது எப்படி சார்ட் கூட ஐடென்டிஃபை பண்ணி நம்ம எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
நமக்கு அந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் இதெல்லாம் கண்டிப்பா தெரிஞ்சே ஆகணும். அது தெரிஞ்சிருந்தா மட்டும் இத பண்ண முடியும். ஸோ இந்த இடத்துல நமக்கு ஒரு ரெசிஸ்டன்ட் ஏரியா இருக்குதா? ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, ப்ரீவியஸ் லெவல் சப்போர்ட் இந்த இடத்துல ரெசிஸ்டன்ட்டா ஆக்ட் ஆகுது. ஸோ சேம் அதே மாரி தான். அதனால தான் என்ன பண்ணுது, மார்க்கெட் கீழ வந்து என்னோட எக்ஸிகியூஷனும் நானும் இந்த இடத்துல தான் பண்ணேன். எக்ஸாக்ட்டா மார்க்கெட் இந்த ரேஞ்ச கட் பண்ணும்போது என்னோட என்ட்ரிய நான் குடுத்தேன். அதாவது எனக்கு வந்து ஆர்எஸ்ஐ மேல சில நேரத்துல ஆர்எஸ்ஐ வந்து மேலே போயிட்டே இருக்கும். 70, 80, 90 வரையும் போகும் சில நேரத்துல. ஸோ அந்த டைம்ல நம்ம என்ன பண்ணணும், கொஞ்சம் காமா வெயிட் பண்ணிட்டு, இந்த இந்த மாரி டபுள் டாப் அடிக்கணும். இல்ல இப்படி மார்க்கெட் கீழ போயிட்டு திரும்ப ஹையர் ஹை ஆ ஐ மீன் லோயர் லோ, ஹையர் ஹை, திரும்ப லோயர் லோ, லோயர் ஹை ஃபார்ம் ஆகும்போது வி கேன் கோ ஃபார் த என்ட்ரி. ஸோ எக்ஸாக்ட்டா பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் இந்த ஏரியாவுல எனக்கு ரிவர்சல் ஆகும்போது எனக்கு ஆர்எஸ்ஐயும் கீழ கீழ விழ ஆரம்பிச்சது. இம்மீடியட்டா நான் இந்த இடத்துல என்ட்ரி போட்டேன். அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட இந்த ஏரியாவுல நான் வந்து க்ளோஸ் பண்ணிட்டேன். சரிங்களா? ஆப்ஷன் செல்லிங் பண்ணேன். ஸோ ஆர்எஸ்ஐ என்ன சொல்லுது, எனக்கு வந்து ஒரு புட் சைட்ல உனக்கு ஒரு என்ட்ரி இருக்கு அப்படின்னு சொல்லிடுச்சு. ஸோ எனக்கு வந்து கீழ விழறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குன்னு சொன்னோனே, எனக்கு அதுக்கான கேண்டில்ஸும் கிடைச்சது. ஸோ எக்ஸாக்ட்டா கேண்டிலும் கிடைச்சது. ஸோ எக்ஸாக்ட்டா மார்க்கெட் இந்த இடத்துலருந்து கீழ விழுது. நல்லா பாருங்க. மார்க்கெட் இங்கிருந்து கீழ விழுந்த உடனே இந்த ஏரியா வருதுல்ல, நல்லா பாருங்க. இந்த ஏரியா வருதுல்ல, இந்த ஏரியா வரும்போது மார்க்கெட் என்னது மேல போணும் தானே. மார்க்கெட் இந்த இடத்துல மேல போனாலும், இது ஏன் கீழ வந்தது அப்படின்னு ஒரு கொஸ்டின் ஒண்ணு இருக்கும். எல்லாருக்கும் வந்து ஒரு கொஸ்டின் இருக்கும். இது ஏன் கீழ வந்தது? அப்படின்ற ஒரு கொஸ்டினும். அதுக்கான விஷயம் வந்து என்ன பார்த்தீங்கன்னா, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட். ஸோ இந்த இடத்துல ஆர்எஸ்ஐ ஒர்க் அவுட் ஆகல. எல்லாரும் என்ன நெனச்சிருப்பீங்க, இந்த இடத்துக்கு வந்தோனே திரும்ப பையிங் போயிடலாம் அப்படின்னு நெனச்சிருப்பீங்க. ஆனா இந்த இடத்துல ஆர்எஸ்ஐ ஒர்க் அவுட் ஆகல. ஓகேங்களா? ஆர்எஸ்ஐ ஏன் ஒர்க் அவுட் ஆகல? திரும்பவும் இந்த மாரி ரிவர்சல் வந்துட்டு போகும்போது, இப்படி போயிட்டு ஆர்எஸ்ஐ இதுக்குள்ளேயே சுத்துது. அப்போ வந்து திரும்ப நமக்கு பையிங்க்கான ஆப்பர்ச்சுனிட்டி இல்ல. ஸோ கேண்டில்ஸுக்கு நமக்கு தகுந்த கேண்டில்ஸுக்கு குடுத்தா மட்டும் தான், நம்ம கம்பைன் பண்ணி தான் எடுக்க முடியும். வெறும் ஆர்எஸ்ஐ பேஸ் பண்ணி மட்டுமே நம்ம ட்ரேட் பண்ணாலும் அவுட். ஸோ ஆர்எஸ்ஐ ஒரு ஒரு விதமான கன்ஃபர்மேஷன். அதை யூஸ் பண்ணி நம்ம ட்ரேட் பண்ணிக்கணும். ஸோ நெக்ஸ்ட் திரும்பவும் நான் வரேன். எனக்கு இந்த இடத்துல பிரேக் அவுட் குடுத்துருச்சு. பிரேக் அவுட் குடுத்த உடனே எனக்கு வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இந்த இடத்துல எனக்கு சப்போர்ட் ஆகுது. அப்ப நான் ஆர்எஸ்ஐ பார்க்குறேன். திரும்ப நான் ஆர்எஸ்ஐ செக் பண்ணும்போது எனக்கு வந்து ஓவர் சோல்ட் ஏரியா இருக்கு. ஸோ கண்டிப்பா மார்க்கெட் திரும்ப மேல போறதுக்கான பாசிபிலிட்டி கண்டிப்பா இருக்கு. அப்படின்னு எனக்கு தெரிஞ்ச உடனே நான் என்ன பார்க்குறேன், எனக்கான கேண்டில் வர வரையும் நான் வெயிட் பண்றேன். ஸோ எனக்கான கேண்டில் வந்து இந்த மாரி கேண்டில் வந்து ஃபார்ம் ஆயிடுச்சு. நல்லா பாருங்க. ஜூம் பண்ணி பார்த்தா உங்களுக்கு புரியும். சப்போர்ட் ஏரியால நமக்கு இந்த மாரி கேண்டில்ஸ் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. அதே மாரி பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து மார்க்கெட் இந்த இடத்துல ஓவர் சோல்ட் ஏரியாவுல இருக்கு. அப்ப மார்க்கெட் இங்கிருந்து எனக்கு கொஞ்சமாவது மேல போகும்னு தெரியும். ஸோ அத வந்து நான் கேண்டில் பிளஸ் ஆர்எஸ்ஐ, கேண்டில் பிளஸ் ஆர்எஸ்ஐ இது பிளஸ் சப்போர்ட் இது மூணுத்தையும் பேஸ் பண்ணி நான் இங்க ஒரு என்ட்ரி கொடுக்க முடியும். ஸோ ஆர்எஸ்ஐ ஒரு எக்ஸ்ட்ரா கன்ஃபர்மேஷன் தான். அண்டர்ஸ்டாண்ட் ஆகும்னு நினைக்கிறேன். எக்ஸ்ட்ரா ஒரு கன்ஃபர்மேஷன். இதை பேஸ் பண்ணி திரும்ப நம்ம ஒரு என்ட்ரி கொடுக்கலாம். இது ஆப்ஷன்ஸ்ல எப்படி பார்க்கணும் அப்படின்றத பார்க்குறேன், காட்டுறேன். ஸோ ஆப்ஷன்ஸ்லேயும் நம்ம இண்டிகேட்டர் வந்து யூஸ் பண்ணணும். ஐ மீன் ஆர்எஸ்ஐ இண்டிகேட்டர். ஃபார் எக்ஸாம்பிள் இதை வச்சுக்கலாம். ரெஃப்ரெஷ் ஆகுது. ஸோ நம்ம எங்க பார்த்தோம், திஸ் இஸ் த ஏரியா. நம்ம இங்கே தான் பார்த்தோம். ஸோ இந்த ஏரியாவில் நமக்கு வந்து சப்போர்ட் எடுக்கணும். ஸோ டைமிங் பார்த்துருப்போம் 9:49. ஸோ 9:49 கால் சைடு எங்கே இருக்கு? இருக்கு. ஸோ 9:49 சரிங்களா? எக்ஸாக்டா நான் இங்க கர்சர் மூவ் பண்ணாலும் எனக்கு அங்கேயும் கர்சர் மூவ் ஆகும். ஸோ அதனால 9:41 என்னோட என்ட்ரி கேண்டில் பார்த்தீங்கன்னா இந்த கேண்டில் தான். ஆர்எஸ்ஐ பாருங்க. ஆப்ஷனோட ஆர்எஸ்ஐயும் கீழே இருக்கு. நல்லா பாருங்க. 30 கீழே இருக்கு. இதுவும் 30க்கு கீழே வந்துருச்சு. ஸோ அப்போ என்ன வந்து 27ல இங்க ட்ரேட் ஆகுது. பார்த்தீங்கன்னா 25 இங்கேயும் 22, 25 இந்த ரேஞ்சஸ்லாம் இங்க இருக்கு. ஸோ அப்போ இங்கிருந்து நம்ம புல் பேக் ஆகும்போது எனக்கு இந்த கேண்டில் வந்தோன்னா என்ட்ரி கொடுத்தேன்னா எனக்கு அட்லீஸ்ட் ஒரு 10 to 15 பாயிண்ட்ஸ் வந்து கேப்சர் பண்றது முடியும் கண்டிப்பா. இந்த மணில இந்த மாதிரி இண்டிகேட்டர் பேஸ் பண்ணி, அதாவது ஆர்எஸ்ஐ ஒன்லி ஆர்எஸ்ஐ பேஸ் பண்ணி இந்த ரெண்டு இடத்துலையும் செக் பண்ணிட்டு நீங்க உள்ள போனீங்க அப்படின்னா
இங்க பாருங்க ஆர்எஸ்ஐ ஓவர் சோல்டு ஏரியா இருக்கு, ஆர்எஸ்ஐ ஓவர் சோல்டு ஏரியாவில் இருக்கு. அப்ப இந்த இடத்துல என்ட்ரி பண்ணீங்க அப்படின்னா 99ல இருந்து என்ட்ரி பண்ணிருக்கீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் ப்ரீவியஸ் பிரேக் அவுட் தான் நம்மளோட டார்கெட் அப்படின்னு வைக்கும் போது கிட்டத்தட்ட இந்த இடத்துல 98ல என்ட்ரி ஆயிருந்தீங்கன்னா ஹை வந்து 130 வரையும் போகுது. நமக்கு வேண்டியது வெறும் 10 பாயிண்ட்ன்ற போது இந்த இடத்துல நமக்கு வந்து ஹிட் ஆயிரும். ஸோ ஸ்கேல்பிங் பண்றதுக்கு பெஸ்ட்டான ஒரு டூல்னு பார்த்தீங்கன்னா என்னை பொறுத்தவரை ஆர்எஸ்ஐ பேஸ் பண்ணி நம்ம ரொம்ப நல்லாவே பண்ணலாம். சரி ஓகே. சரி நெக்ஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி சப்போஸ் இதை நான் மிஸ் பண்ணிட்டேன், அதை ஐ மீன் இதை நான் மிஸ் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி திரும்ப மார்க்கெட் வந்து இந்த ஏஞ்சில் போயிட்டு இது ஹை ஹிட் பண்ணல, திரும்ப கீழே வந்துருச்சு. அப்போ கீழே வரும்போது சேம் இதே ஏரியா பாருங்க, இதே ஏரியாவில் ஓவர் சோல்டு வரும்போது எனக்கு ஒரு சின்ன ஒரு புல் பேக் கிடைக்குது. அப்போ இந்த இடத்துலயும் ஒரு புல் பேக் கிடைக்குது. சார்ட்டையும் வாட்ச் பண்ணணும், நல்லா பாருங்க, சார்ட்டையும் வாட்ச் பண்ணணும், ஆப்ஷனோட சார்ட்டையும் வாட்ச் பண்ணணும். அவன் புல் பேக் கிடைக்கும் போது எனக்கு இந்த இடத்துல நான் என்ட்ரி எடுக்கிறேன்னா சேம் இதே இடம் என்ட்ரி இடம் 94ல என்ட்ரி ஆகுது அப்படின்னா இதோட ப்ரீவியஸ் ஹை லோ வந்து சப்போர்ட் வந்து இந்த இடத்துல ஆக்ட் ஆகுது. ஸோ அப்போ இதுதான் இந்த இடத்துல நமக்கு ரிவர்சல் ஆகுது அப்படின்னா நம்மளுக்கு இந்த இடம் தான். அப்போ திரும்ப இங்கே என்ட்ரியா இருந்தாலும் 95ல் என்ட்ரியா இருந்தால் கூட 108 வரையும் நீங்கள் கேப்சர் பண்ண முடியும். ஒரு 10 பாயிண்ட் கிட்ட நம்மளால கேப்சர் பண்ண முடியும். சரிங்களா? நெக்ஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி திரும்ப பாருங்க, உடனே காட்டுறேன், திரும்ப காட்டுங்க. அடுத்தது வந்து இதை விட்டுருங்க, உங்களுக்கு இந்த இடம் சப்போர்ட் எனக்கு தெரியல, ஆனால் மார்க்கெட் போயிட்டு திரும்ப சப்போர்ட் வருது இல்லை. ஆனால் இந்த இடம் வரும்போது நம்மளுக்கு என்ன ஆயிடுச்சு, மார்க்கெட் வந்து ஓவர் சோல்டு ஏரியாவுக்கு போயிடுச்சு, அதாவது 30க்கு கீழே போயிடுச்சு. அதுக்கப்புறம் மார்க்கெட் என்ன ஆகுது, நம்மளுக்கான கேண்டில் வர வெயிட் பண்ணணும். வெயிட் பண்ணும்போது ஆர்எஸ்ஐ மேலே திரும்புதான்னு பார்க்கணும். எஸ், ஆர்எஸ்ஐ மேலே திரும்புது. ஸோ எக்ஸாக்டா இது வந்து எக்ஸாக்டா பார்த்தீங்கன்னா ஆப்ஷன்ஸ்லையும் எங்கடா இருக்கு, ஸோ இதுதான் ஆப்ஷன்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த இடத்துல ஒரு என்ட்ரி ஆப்ஷன்ஸ்லேயும் வந்து ஆர்எஸ்ஐ வந்து கீழே போயிடுச்சு. பாருங்க, நல்லா ஆர்எஸ்ஐ இங்கே கீழே ஆயிடுச்சு. இங்கே எப்படி மேலே ஏறுதோ அதே மாரி இங்கே பாருங்க இந்த இடத்துலையும் நமக்கு வந்து கிடைக்குது. அப்போ ப்ராப்பரான என்ட்ரி நம்ம கொடுக்கும் போது நெக்ஸ்ட் நமக்கு டார்கெட் நல்லாவே மேலே போகுது. இதில் முக்கியமாக கவனிக்கக்கூடிய ஒரு விஷயம் ஒன்று இருக்கு, இப்போ சொல்கிறேன் பாருங்க. நம்ம இந்த இடத்துல என்ட்ரி கொடுத்துட்டோம் அப்படின்னா அதை ஐ மீன் இந்த இடத்துல என்ட்ரி கொடுக்கறத விட இந்த இடத்துல என்ட்ரி கொடுத்து ஒரு 10 பாயிண்ட் கேப்சர் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. அப்போ இந்த இடத்துல 71ல் கொடுக்குறீங்க, 81ல் வெளில வர்றீங்க. அப்போ இந்த இடத்துல ஒரு 10 பாயிண்ட் கேப்சர் பண்ணியாச்சா. இதுக்கு வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வரலாம் தேவையில்லை, நம்மளுக்கு எங்கேருந்து ரிவர்சல் ஆகுதோ அங்கே நம்மளோட என்ட்ரியை பேஸ் பண்ணிட்டு பிடிச்சிடலாம். சரி ஓகே. ஸோ மார்க்கெட் வந்து நல்லா மேலே தானே போயிட்டே இருக்கு, இந்த இடத்துல கன்சல்டேஷன் ஆகுதா. ஸோ இந்த இடத்துல நல்ல ஹை கிடைக்குது, ஹையில் நல்லா போயிடுச்சு மேலே. நல்லா பாருங்க, இந்த இடத்துல ஹை போயிடுச்சா, இந்த இடத்துல ஹை போயிருக்கு. இந்த இந்த சார்ட்டுக்கும் இந்த சார்ட்டுக்கும் மேலே இருக்குதுன்னு பாருங்க, ஹை போயிடுச்சு. உடனே புட் ஆப்ஷன் போகலாமான்னா போகக்கூடாது. ஏன் போகக்கூடாதுன்னு நான் சொல்றேன்னா, எந்த லோவையும் மார்க்கெட் வந்து இது வந்து ஒரு ரிவர்சல் ஆக்சுவலா. இது வந்து மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்டுக்கு கன்வெர்ட் ஆயிடுச்சு. அதாவது எப்படின்னா என்னோட லைவ் வீடியோஸ்ல நான் சொல்லியிருந்தேன், அழகா சொல்லி கொடுத்தேன் ஆக்சுவலா. இந்த இடத்துல ரீடெஸ்ட் ஆகி மேலே போகும், ஒவ்வொரு இடமும் ரீடெஸ்ட் ஆகி மேலே போகும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ இது பிரேக் ஆகும்போது இது வந்து ஒரு ரிவர்சலுக்கான சென்டர், அது சேஞ்ச் ஆஃப் கேரக்டர்னு சொல்லுவாங்க. ஸோ டவுன்ல வந்தது திரும்ப கன்வெர்ட் ஆகி அப் சைட்ல போகுதுன்றதை நான் என்னோட லைவ்ல இன்னைக்கு நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன். சேம் அதே ஏரியாவில் நமக்கு என்ன ஆச்சுன்னா மார்க்கெட் இந்த இடத்துல கன்சல்டேஷன் போச்சு, ஆனால் ப்ரீவியஸ் லோவை கட் பண்ணவே இல்லை. அப்போ இந்த இடத்துல வந்து ஆர்எஸ்ஐ பேஸ் பண்ணி நம்ம ட்ரேட்ஸ் எடுக்கக்கூடாது. சரிங்களா? ஸோ அப்போ வந்து ஓவரா சோல்ட் ஆகி மேலே போயிட்டே இருக்குது. அப்போ திரும்ப ஒரு ஸ்கேல்பிங் பண்ணுறது எங்கே பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, புட் ஆப்ஷனில் இந்த லோவை கட் பண்ணும்போது ஒரு என்ட்ரி எடுத்தீங்கன்னா ஒரு 10 பாயிண்ட் கேப்சர் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஏன் அப்படின்னா ஓவர் சோல்ட் ஏரியா, சரி ஓவர் பாட் ஏரியா, இந்த இடத்துல இருந்து ஓவர் பாட் ஏரியாவுக்கு போயிடுச்சு. அவள் போகும்போது என்ன ஆகுனா ஒரு ஹை போயிடுச்சு, ஒரு லோ போயிடுச்சு, திரும்ப ஒரு ஹை போயிடுச்சு, திரும்ப லோ வரும்போது இந்த இடத்துல கட் பண்ணதில்ல. ஸோ இந்த இடத்துல நம்ம ஒரு என்ட்ரி, சின்ன என்ட்ரி கொடுத்து நம்மள ப்ராஃபிட் புக்கிங்ன்றதை பண்ணலாம். ஏன்னா இந்த இடம் பார்த்தீங்கன்னா அதிகமாக போயிடுச்சு. இது வந்து ஸ்கேல்பருக்கு தான் இப்போ நான் பேசிட்டு இருக்கிறேன். அதே மாதிரி இந்த மாதிரி கன்சல்டேஷன் ஆகும்போது நம்மளுக்கு வந்து கீழே வரவே இல்லை. நல்லா மார்க்கெட் நல்லா பாருங்க, இன்னும் வந்து மேலேயே தான் நிற்கிது. திரும்பவும் பாருங்க, இந்த இடத்துல பாருங்க, இந்த இடத்துல வருதா, இந்த லோ கட்டும் போது ஒரு ஸ்கேல்பிங் பண்ணலாம். ஸோ என்னை பொறுத்தவரை இந்த மாதிரி இடத்துல வந்து ட்ரேட்ஸ் பண்ணுறதை அவாய்ட் பண்ணும். ஏன்னா இது எல்லாமே சைட்வேஸில் இருக்குது, எந்த லோவையும் கட் பண்ணலாம். அதனால நம்ம என்ன பண்ணணும், புட் ஆப்ஷனில் ட்ரேட் பண்ணக்கூடாது. லோவை எப்போ கட் பண்ணுதோ, அதாவது சார்ட்டில் லோவை எப்போ கட் பண்ணி கீழே ஓவர் சோல்டு ஏரியாவுக்கு போதோ அப்போ தான் வி கேன் கோ ஃபார் த பை. ஸோ அது வரையும் நம்ம என்ன பண்ணுறோம், இது அதுக்கு ஆப்போசிட் தான் புட்டு. ஸோ புட்டுக்கு நான் வந்து இன்னும் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கல. ஸோ திரும்ப பாருங்க, எப்பப்பெல்லாம் ஓவர் பாடி ஏரியாவுக்கு போதோ அப்போல்லாம் மார்க்கெட் கீழே இருக்குது. ஸோ திரும்பவும் பாருங்க, இந்த இடத்துல போயிடுச்சா,
இங்கிருந்து திரும்ப மார்க்கெட் கீழே இருக்கிறது பாருங்க. உங்களால் பார்க்க முடியுதா? ஒவ்வொரு லோ கிட்டையும் நமக்கு இது போகும்போது திரும்ப ஒரு ரிவர்சல் கிடைக்குது. இது வந்து நம்மளோட சப்போர்ட் பாயிண்ட்னால இந்த ரிவர்சல். ஸோ உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு, ஒரு ஏரியாவை எப்படி பார்க்கணும் அப்படின்னு. ஸோ ஆப்ஷன்ஸில் ஆப்வியஸில் அதே தான். ஆப்ஷன்ஸையும் இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணீங்க. அப்போ வந்து என்ன பண்ணணும்னா ஆர்எஸ்ஐ யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணணும் அப்படின்னா 2 சார்ட்டையும் நீங்கள் வச்சுட்டு தான் ட்ரேட் பண்ணணும். 2 சைட்லையும் நம்மளுக்கு மேட்ச் ஆகணும். அப்போ தான் நீங்கள் வந்து பண்ணவே முடியும். சரிங்களா? இது வந்து அப்படியே இதுக்கு அப்படியே புட் ஆப்ஷன் வச்சீங்கன்னா புட் ஆப்ஷன் காட்டும். சேம் அதே சினாரியோ தான். புட் ஆப்ஷன் எப்படியோ காலில் எப்படி சொன்னனோ அதே மாதிரி தான் புட் ஆப்ஷனும் சேம் சினாரியோ. அதை பேஸ் பண்ணி நம்ம ட்ரேட்ஸை எக்ஸிக்யூட் பண்ணலாம். ஸோ ஆப்ஷன்ஸில் பெஸ்ட்டு. என்னை பொறுத்தவரை ஆப்ஷன்ஸில் நீங்கள் ட்ரேட் பண்ணீங்கன்னா ஆர்எஸ்ஐ யூஸ் பண்ணிக்கிங்க. ஸ்கேல்பிங்க்கு ரொம்ப 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 யூஸ் ஆகும். இந்த பாருங்க, ஏன் சொல்றேன்னா இன்னைக்கு இன்னைக்கு நடந்த சினாரியோ தான் சொல்ற பாருங்க. பாருங்க, ஓவர் பாட் ஏரியாவுக்கு போயிடுச்சு. இங்கேருந்து ஒரு ரிவர்சல். இதுக்குள்ளேயே நீங்கள் இங்கே உங்களோட ட்ரேட்ஸ், அதாவது சார்ட்லேயும் நீங்கள் மென்ஷன் பண்ணணும். இது கூட வந்து ஒய் டேட்டாவும் பார்க்கணும். ஒய் டேட்டா ப்ளஸ் ஆர்எஸ்ஐ ப்ளஸ் நிஃப்டி சார்ட்டு ப்ளஸ் உங்களுக்கு ஆப்ஷனோட சார்ட். இது எல்லாம் ஆர்எஸ்ஐ வந்து 2 சார்ட்லேயும் ஒரே மாதிரி இருக்கான்னு பார்க்கணும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடம் பாருங்க, இந்த இடம் பாருங்க, கிட்டத்தட்ட ரெண்டுமே ஒரே லெவலில் தான் இருக்கு. சரிங்களா? அப்போ இங்கேருந்து நம்ம ட்ரேட்ஸ் போகும்போது இந்த சார்ட் மூலயமா நம்மளுக்கு அந்த மூமெண்டம் கொடுத்துக்கலாம். ஸோ அப்போ நம்ம இங்கே என்ட்ரி ஆகிட்டோம் அப்படின்னா ஒவ்வொரு ஹையும் நமக்கு கட் பண்ணி போகும்போது ஸ்டாப் லாஸை கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் பண்ணிட்டு போகும்போது நம்மளுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியோட க்ளோஸ் பண்ணுறதுக்கான ப்ராபபிலிட்டி ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. ஸோ ஆர்எஸ்ஐ யூஸ் பண்ணுங்க. அது மட்டுமே கிடையாது, நல்லா சொல்லுங்க. ஆர்எஸ்ஐ எந்த டைம்ல பார்க்கணுன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது ஆர்எஸ்ஐ செக் பண்ணுங்க. என்னோட டிப்ஸ் என்ன நான் இந்த வீடியோவில் சொல்லணும்னா, ஆர்எஸ்ஐ வந்து மேக்ஸிமம் மார்க்கெட் ஓப்பன் டைமில் பார்க்கும்போது உங்களுக்கு மோஸ்ட்லி சக்ஸஸ்ஃபுல் கொடுக்கும். ஸோ அதனால் அதை பாருங்கள். ஓகே, மிக்க நன்றி இவ்வளோ தூரம் பொறுமையாக வாட்ச் பண்ணதுக்கு. அடுத்ததாக என்ன பண்ணலான்றத நான் போடுறேன் உங்களுக்காக. ஓகே, நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ கைஸ். ஸோ ஏதாவது ஒன்றும் மிஸ் பண்ணியிருப்பேன் தான் சொல்லிக்கலாம். சப்போ என்ன சொல்ல நினச்சேன். ஓகே, ஸோ மெம்பர்ஷிப் யாராவது ஜாயின் பண்ணணும்னு விருப்பம் இருந்தால் ஜாயின் பண்ணிக்கிங்க. ஸோ ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி டெய்லியுமே இந்த கூகுள் மீட்டில் லிங்க் கொடுத்து அவங்களுக்கு தனியாக வந்து கைடன்ஸ் பண்ணுவேன். ஸோ அவங்களுக்கு தனியான கைடன்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ அதனால் இந்த இந்த யூடியூப்பில் மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ண முடிஞ்சா ஜாயின் பண்ணுங்கள். ஸோ மெம்பர்ஷிப் சார்ஜஸ் பார்த்தீங்கன்னா 179 பேசிக்கான சார்ஜஸ் தான். நீங்கள் அதை பண்ணிக்கலாம். ஸோ என்னோட எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ யூடியூப்பில் என்னோட சேனல் ப்ரொஃபைலுக்குள்ளே போகலாம். இல்லைனா என்னோட லைவ் ஓடும் போது நீங்கள் வந்து மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ என்னோட ப்ரொஃபைலுக்குள்ளே போயிட்டீங்கன்னா இங்கே வந்து ஜாயின் பட்டன் இருக்கும். ஜாயின் பட்டன் கொடுத்துட்டு ஜாயின் பட்டன் கொடுத்தீங்கன்னா 179 காட்டும். இதெல்லாம் வந்து ஆப்ஷன் பையிங் அண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ். ஸோ இதுக்கான வீடியோஸ் வந்து செல்லிங்கான வீடியோஸ் வந்து இன்னும் எதுவுமே நான் போஸ்ட் பண்ணல. ஆப்ஷன் பையிங்க்கு மட்டும்தான் போஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஆக்சுவலாக வந்து இது பண்ணாலும் சரி, இது பண்ணாலும் சரி, நீ இது பண்ணிங்கன்னா இதுவும் கவர் ஆகிடும், இது பண்ணிங்கன்னா இது 2 3மே கவர் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி தான். ஸோ இதை கிளிக் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ மோஸ்ட்லி லைவ் வீடியோஸு நான் போஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். இன்ட்ரெஸ்டட் பீப்புள் கொஞ்சம் ஜாயின் பண்ண முடிஞ்சால் ஜாயின் பண்ணிக்கோங்க. டெய்லியுமே நான் லைவ்ஸில் வரேன். ஸோ என்னோட அனலைசிஸ் ஸ்கில்லிங் அந்த எஜுகேஷன் பர்பஸாக ஷேர் பண்ணுறேன். ஸோ ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ கைஸ். ஸோ இன்னொரு ஏதோ ஒரு விஷயம், எஸ், ஓகே. வாட்ஸ்அப்பில் பார்த்தீங்கன்னா மெம்பர்ஷிப் பீப்புளுக்கு மட்டும் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரூப் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இதுதான் அந்த குரூப்பு. ஸோ மெம்பர்ஷிப் குரூப் இது, ஓகேங்களா? ஓகே கைஸ், தேங்க்ஸ் ஃபார் த சப்போர்ட்.